நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. செஞ்சியில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியை அமைச்சர் செந்தில் பாலாஜி பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட சாவடி தெரு மற்றும் புனித மிக்கேல் மேல்நிலைப் பள்ளி மின்சார கம்பம் சாய்ந்து செஞ்சி பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிட்ட மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செஞ்சி வருகை தந்து பார்வையிட்டார். உடன் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான், ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார், வல்லம் ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார், செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர் பிரகாஷ். புயல் மழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை உருவாக்கிய நிலையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு வருகை தந்து மீட்புப் பணிகளை, நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தி வேகப்படுத்தி பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இன்று சாதாரண மிக இயல்பான நிலைக்கு மக்கள் செல்லக்கூடிய அளவிற்கு அரசினுடைய செயல்பாடுகள் வேகம் எடுத்து மாநில முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக மின்சாரத்துறையை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தில் 7,56,000 மின் இணைப்புகள் உள்ள நிலையில் மிக வேகமாக முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் 900 களப்பணியாளர்கள் களத்தில் நின்று 2 நாட்களாக பணியாற்றி முழுமையாக மின் விநியோகம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீதம் இன்னும் ஒரு 24,000 வீடுகளுக்கு மட்டும் மின் விநியோகம் செய்வதற்கு இன்று காலை அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு இன்று பொதுமக்கள் அதை இன்முகத்தோடு வரவேற்பை தந்திருக்கிறார்கள். எவ்வளவு மழை வந்திருந்தாலும், எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் 2 நாட்களுக்குள்ளாக அரசினுடைய வேகத்தினால், செயல்பாடுகளால், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் களப்பணியில் சிறப்பான பணிகளை செய்து மக்கள் இயல்பு நிலைக்கு எடுத்திருக்கிறார்கள். வெளி மாவட்டத்திலேருந்து பணியாளர்கள் வராங்க. நிறைய 900 பேர் ஏற்கனவே இங்கே களத்தில் வெளி மாவட்டத்தில் தான் இருக்காங்க. நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 900 பேர் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் களப்பணியில் இருக்காங்க. 2 நாட்களாக பணியாற்றிட்டு இருக்காங்க. ஒரு 24,000 வீடுகளுக்கு மட்டும்தான் மின் இணைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது ஏன் நிறுத்தி இருக்குன்னா மழைநீர் வடியும். மழைநீர் வடிஞ்சால் தான் அந்த இடத்துல இணைப்பு கொடுக்க முடியும். இல்லைன்னா ஏதாவது உயிர் சேதம், பாதிப்புகள் ஏற்படும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் அந்த இடத்துல விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கு. அதுவும் இன்று மதியம் அல்லது மாலைக்குள் அந்த இடங்களுக்கும் சீரான மின் விநியோகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மலையனூர் தாலுகா